புலம்பல் 3வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. காத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா நம்ம எப்படி காத்திருக்கிறோங்கிறதுல நம்ம கொஞ்சம் தெளிவுள்ளவர்களா இருக்கணும். ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி நம்ம காத்திருக்கிறோமா? இல்ல ஏசப்பாக்கு சித்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப நாள் காத்திருக்கிறோமாங்கிறதுல நம்ம தெளிவுள்ளவர்களா காணப்படணும். எப்படி ஆண்டவருடைய சித்தத்த நம்ம காத்திருக்கிறதுல அறிந்து கொள்றதுன்னு பார்க்கும்போது, நம்ம காத்திருக்கிற அந்த விஷயத்த குறித்து ஆண்டவர் நம்மகிட்ட நம்ம காத்திருக்கிற காரியத்துல அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க. அப்போ ஏசப்பா நமக்கு பண்ண போறத நினைச்சு நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம காத்திருக்கிற காரியத்துல அற்புதம் செய்வாங்க. ஒரு காத்திருக்கிற பீரியட்ல எப்படி ஒரு கழுகுக்கு ஒரு பலன் வந்து தன்னுடைய செட்டைகளை அடிச்சு உயர எழும்புமோ, அதே மாதிரி ஆண்டவர் நமக்கும் நம்ம காத்திருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு புதிய பலனை தந்து நம்மளையும் கழுகு மாதிரி செட்டைகளை விரித்து உயர எழும்புறதுக்கான பலனை தருவாரு. அதுவரை ஆண்டவருடைய ரட்சிப்புக்கும் அவர் செய்ய போற அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.